ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரம்ம விஜயன். இப்போ நம்ம கார்த்திகை நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். நட்சத்திர மண்டலத்தில் 3வது நட்சத்திரம். இது 26 டிகிரி 40 கலை முதல் 40 டிகிரி வரை பரவி இருக்கிறது. கத்தி போன்ற வடிவம் உடையது. இதனோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதிதேவதை அக்னி பகவான். சரி, இதோட பொதுவான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விருந்தினர்களை நன்றாக உபசரிக்கும் குணம் உடையவங்க, நல்ல உடலமைப்பும் முக தோற்றமும் உடையவங்க, சுவையான உணவை ரசித்து உண்பவர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக காணுவாங்க, பிறருக்கு தெரியாமல் தீய செயல்களை செய்ய விரும்புவாங்க, கற்ற கல்வியே போதும் என மனசு உடையவங்க, கழுத்துக்கு கீழே காதுக்கு அருகில் பிறப்பிலேயே ஏதோ அடையாளம் இருக்க பிறந்தவங்க. சரி, 4 பாதம் இருக்கு இல்லையா? அதில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அதிபதி குரு. இவங்க ஒழுக்கமானவங்க, பிரபலமானவங்க மற்றும் பொதுமக்களால் விரும்பப்படுபவர்கள். தாய், தந்தை, உறவினர் அவங்க மேலாம் விசுவாசம் அதிகம் கொண்டவங்க. இடத்தினை அறிஞ்சு அதற்கு தகுந்தா போல் பேசுகிற அறிவாளிகள். பொய் பேசவும் தயங்க மாட்டாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, இதன் அதிபதி சனி. தீய செயல்களில் ஈடுபடுவாங்க. பிற பெண்களின் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும். தனது குடும்பத்தை விட மற்றவர்கள் மீது அதிக ஆர்வம் காட்டுபவர்கள். வியாபார லாபத்திற்காக பொய் பேசுவாங்க. கல்வியில் விருப்பம் இல்லாதவங்க. தனது வெற்றிக்காக எதிரிகளோடு சேர்ந்து பயணிப்பாங்க. சரி, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதிபதி சனி. தீய பெண்கள் சகவாசம் உள்ளவங்க, முன்கோபி, அறிவுக்கு பொருத்தமில்லாமல் பேசுவாங்க, தீய செயல்களை செய்ய தயங்க மாட்டாங்க, பேச்சு மாற்றி மாற்றி பேசுவார்கள், தன் கருத்தை வலியுறுத்துவதிலேயே கவனமாக இருப்பாங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு அதிபதி குரு. நல்ல குணம் உள்ளவங்க, புத்திசாலி, ஆனால் கல்வியின் நாட்டம் அதிகமாக இருக்காது. பக்தி அதிகம் இருக்கவங்க, உடம்புல அதிக நோய் உடையவங்க, பிறரிடம் சண்டை போட குணம் அதிகமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம்.